செலவின இருப்பு தொகை தொடர்பில் தவறான தகவல்களை வழங்கியது இலங்கை. நாணய நிதிய செயற்திட்டத்தின் கீழான கடப்பாடு மீறப்பட்டிருப்பதாக பணிப்பாளர் சபை சுட்டிக்காட்டு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தால் செலவின இருப்புகள் குறித்து முதலாம், இரண்டாம், மூன்றாம் மீளாய்வுகளின் பொழுது வழங்கப்பட்ட தவறான தகவல்களால் உரியவாறு இணங்கியொழுகாத கொள்வனவுகள் பதிவாகியிருப்பதாகவும் அதன் மூலம் சர்வதேச நாணய நிதிய செயற்திட்டத்தின் 8ஆம் சரத்தின் 5ஆம் பிரிவுக்கு அமைய இலங்கை கொண்டிருக்கும் கடப்பாடுகள் மீறப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற சர்வதேச நாணய நிதியம், இருப்பினும் அந்த தகவல்களை சீரமைத்து சரியான தகவல்களை வழங்குவதில் இலங்கை அதிகாரிகள் தம்முடன் மிகுந்த ஒத்துழைப்புடன் பணியாற்றியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் குறித்த 4ஆம் கட்ட மீளாய்வு தொடர்பில் நாணய நிதி அதிகாரிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டது. இந்த நிலையில் அந்த இணக்கப்பாட்டுக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பணிப்பாளர் சபை ஒப்புதல் அளித்திருந்தது. எனவே இது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இது குறித்து தெளிவுபடுத்தும் நோக்கில் நேற்று வியாழக்கிழமை இலங்கை நேரப்படி மாலை 5 மணிக்கு வாஷிங்டனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட சர்வதேச நாணய நிதியத்துடைய இலங்கைக்கான செயற்திட்ட பிரதானி நாணய நிதிய பிரதி பணிப்பாளருமான பதில் தலைவருமான கேஞ்சி ஒகமுராவினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் உள்ள விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தியிருந்தார். எனவே அவை குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அரசாங்கத்தின் செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தொகையில் எஞ்சியிருக்கின்ற செலவின தொகை குறித்து தவறான தகவல்கள் இலங்கையினால் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நாணய நிதிய பணிப்பாளரால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை பணிப்பாளர் சபையினால் ஆராயப்பட்டிருக்கிறது. தெளிவான வரவு செலவு திட்ட எல்லை பகுப்பாய்வின் ஊடாக கண்டறியப்பட்ட இந்த தவறான தகவல்கள் சர்வதேச நாணய நிதிய செயற்திட்டத்தின் 8ஆம் சரத்தின் 5ஆம் பிரிவுக்கு அமைய இலங்கை கொண்டிருக்கும் கடப்பாடுகள் மீறப்பட்டுள்ளமையை காண்பிக்கின்றன. அதனை அடுத்து அந்த தகவல்களை சீரமைத்து சரியான தகவல்களை வழங்குவதில் இலங்கை அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகளுடன் மிக நெருங்கிய ஒத்துழைப்புடன் பணியாற்றியிருக்கிறார்கள். அதேவேளை நாணய நிதிய செயற்திட்டத்தின் கீழான இலங்கையின் செயற்பாடுகள் வலுவானையாக அமைந்திருப்பதுடன் அச்சுறுத்தலுக்குரிய சில அமுலாக்கங்கள் உரியவாறு கையாளப்பட்டிருக்கின்றன. பொருளாதார வளர்ச்சி, பணவீக்க வீழ்ச்சி, உயர் வெளிநாட்டு கையிருப்பு, நிதியியல் வருமானம் முன்னேற்றம் என்பவற்றுடன் மறுசீரமைப்புகள் செயற்றிறனான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தினையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கடன் மறுசீரமைப்பு செயல்முறை பூர்த்தியடையும் தருவாயில் இருக்கிறது. பொருளாதாரம் சார்ந்த கண்ணோட்டம் நேர்மையானதாக இருப்பினும் மறுபுறம் அச்சுறுத்தல்களும் காணப்படுகின்றன. நிதியியல் ஸ்திரத்தன்மையை மீளுறுதிப்படுத்தும் நிதியியல் இடைவெளியை உருவாக்குவதும் நிலையான வருமான அதிகரிப்புக்கு அவசியமானதாகும். அத்தோடு வரி விலக்களிப்பு செயல்முறையை வலுப்படுத்தல், வரி விதிப்பு செயல்முறையை ஊக்குவித்தல் மற்றும் பொது நிதி முகாமைத்துவத்தை விரிவுபடுத்தல் என்பன செயற்திறன் மிக்க நிலுவை நிதி முகாமைத்துவ இன்றியமையானதாகும். எனவே அது மாத்திரமன்றி வறிய மற்றும் நலிவுற்ற சமூக பிரிவினருக்காக இலங்கிடப்பட்ட உதவி வளங்களை மேம்படுத்துவதும் அவசியம். எனவே செலவினங்களை ஈடு செய்யக்கூடிய மின்கட்டண நிர்ணயம் மற்றும் மின்கட்டண செலவு தீர்வை சீரமைப்பு என்பன நடைமுறைப்படுத்தப்பட்டமை பாராட்டுக்குரியது என்பதுடன் எதிர்கால நிதியியல் அச்சுறுத்தல்களை தவிர்ப்பதற்கான இதனை தொடர்ந்து பேணுவது அவசியம் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற முன்னேற்றம் வரவேற்கத்தக்கதாகும். அதேவேளை எஞ்சியிருக்கும் உத்தியோகபூர்வ மற்றும் வர்த்தக கடன் வழங்குநர்களுடனான இருதரப்பு ஒப்பந்தங்களை உரிய நேரத்தில் பூர்த்தி செய்வதற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளும் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. நாணய கொள்கையை விலையுயர்த்திப்பாட்டுக்கும் மத்திய வங்கியினுடைய சுயாதீனத்தன்மையை பாதுகாப்பதற்கும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். அதே போன்று கடன் மறுசீரமைப்பு, ஆட்சியில் நிர்வாகத்தை வலுப்படுத்தல், அரச வங்கிகளை மேற்பார்வை செய்தல் என்பன தனியார் துறை அபிவிருத்திக்கு பெரிதும் பங்களிப்பு செய்யும் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை அதன் முழுமையான இயலுமையை தன்வசப்படுத்திக் கொள்வதற்கு கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் மிக அவசியம். ஏற்றுமதிகளையும் அதன் பல்வகைமையும் ஊக்குவிப்பதற்கு ஆட்சியில் மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதும் வர்த்தக அணுகல் மறுசீரமைப்புகளை மேம்படுத்துவதும் இன்றியமையாததாகும் என்ற விடயமும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேவேளை வரி விதிப்பு தொடர்பில் நாணய நிதியத்தினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகள் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த எவான் பபஜியோ, வரி அறவீடு மற்றும் செலவினத்தை ஈடு செய்யக்கூடிய விலையிடல் முறைமை என்பன நாணய நிதிய செயற்திட்டத்தின் மிக முக்கியமான நிபந்தனைகளாகும் என சுட்டிக்காட்டியுள்ளதுடன் நிதியியல் அச்சுறுத்தல்களை குறைப்பதற்கும் நீண்டகால அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சியை அடைந்து கொள்வதற்கும் அவை அவசியமாகும் என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமின்றி கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட முறையற்ற வரி குறைப்பு மற்றும் வரி விலக்களிப்பு என்பனவே நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதான தகவல்களும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.